தெரியுங்களாங்க, எனக்கு ஒரு கனவு கண்டங்க. திடீர்னு 2 குண்டு எடுத்து போட்டேன் பாருங்க செக்ரட்டேரியட்ல. டிமின்னு வெடிச்சிருச்சு. ராஜ்பவன்ல ஒண்ணு போட்ட ஒரு கனவு கண்டேன். அப்புறம் முழிச்சு, ஐயோ கனவு தான். ஆமா, பெட்ரோல் குண்டு இருக்குல்லங்க கனவுல. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. கனவு கண்டதை நான் என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் வைக்காம இருக்கிறான். பண்டே காஞ்சி போச்சு எனக்கு. எடுத்து குண்டா போட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? மத்தவெல்லாம் ஏமாந்தவனா? அப்படி சொல்லி கொண்டு டமால்னு போட்டேன். வெடிச்சு தூள் தூளா போச்சு. ராஜ்பவன் வெடிச்சிருச்சு, ராஜீவ் காந்தி வீடு வெடிச்சிருச்சு. அப்புறம் முழிச்சுட்டேன் நான். முழிச்சு ஐயோ கனவு கண்டுட்டேன்ட்டு நல்ல வேலை சட்டம் ஒழுங்கு கெடாம, பொது அமைதி கெடாம. அப்ப என்னைய கோர்ட்டுக்கு குடிச்சு வந்து நிறுத்துறாங்க. நான் மக்களை பார்த்து, பரவாயில்லையா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கல்லறையை கூட முத்தமிட தயார். கவலை இல்லை, தெரிந்து கொள். ஒழுக்கமா ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை மதிக்காவிட்டால் முதல் தீவிரவாதி நான் தான். இது சத்தியமாக சொல்லுகிறேன். அலெக்சாண்டர், உயிரோட நீ ஊருக்கு போகணும்னா எலெக்ஷன் வை. இல்ல உங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணா வன்முறையாளனாக மாறுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது தனிப்பட்ட என்னுடைய சொந்த கருத்து. கழகம் சொல்லி நான் சொல்லவில்லை. கழகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நான் பிணமா போயாவது உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரேன், அனுபவிங்க. என்ன 45 ரூபாய் என்னமோ கனவுல வேலை கொடுத்து வாங்குறேன்.